நிவின் என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா கிட்ட எங்கம்மா கிளம்பிட்டு இருக்க அப்படின்னோடனே ஏய் ராகவ் வந்து வரான்டா அவனை பிக்கப் பண்ண தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. சரிம்மா நானே வரேன். நீயா உனக்கு தான் ராகவ பார்த்து பிடிக்காதுடா அப்படின்னோடனேம்மா அதெல்லாம் அப்போம்மா அதுக்காக வந்து சொந்தங்கள்லாம் விட்டுட்டு போக முடியும். நானும் வரேம்மா அப்படின்னோடனே சரிடா வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ராகவை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அம்மா நானும் ராகவும் பேசிட்டு இந்த காரில் வரோம், நீங்கள் இன்னொரு காரில் போங்கம்மா அப்படின்னோடனே எதுக்குடா என்னம்மா நீ ரொம்ப நாளாக மச்சான் வரான் அவனுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் இடைஞ்சா இங்கே இடைஞ்சலா இருக்கும் நீங்கள் போங்கம்மா அப்படி சொல்லிட்டு வேறு காரில் அனுப்பிச்சி வச்சுட்டு ராகவ் வந்து கூட்டிகிட்டு வராரு. எங்கே மச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்டோன்னா போக வேண்டிய இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. பார்த்தா விஜய் வந்து காரில் ஏறுறாரு. அதை பார்த்து ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. இவன் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து கூடவே வந்து நம்ம வந்து குமரனும் காரில் ஏறாரு. பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ராகவ் வந்து அப்படியே கட்டி தூக்குறாங்க. இங்கே வந்து ராகவ் வருவார்ல இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நிவின்க்கு. அவங்க அம்மா உடனே நீ வந்து அம்மா ஃபோன் பண்ணுறாங்களே சொல்லிட்டு நிவின் வந்து என்னாச்சுப்பா ஏன் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல ராகவ அப்படின்னா ராகவையா நான் அப்போவே வந்து இறங்கிட்டேம்மா ராகவ் எங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டானே எனக்கு தெரியாதேம்மா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு செமைய டென்ஷன் என்னடா சொல்கிற ராகவ் இங்கேயும் வரலையே அப்படின்னோடனே உடனே வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ராகவ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பசுபதி செமைய டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வர்றாரு பசுபதி பார்த்தோன்னே யமுனா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து என்ன ஆச்சுமா என்ன நடந்தது ராகவ உன் பையன் எங்கே கூட்டிகிட்டு போனான் உண்மையை சொல்லுமா அப்படின்னோடனே எனக்கும் எதுவும் தெரியலண்ணே ராகவ நிவின் தான் கூட்டிகிட்டு போனான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஓ ராகவ் காணோமா நிவின் எங்கே கூட்டின்னு போயிருப்பாரு இதே தான் புது பிளான் ஏதாவது போட்டிருக்காரு நான் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யமுனா இங்கே பாருமா உன் பையன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை போனால் போது தங்கச்சி பையனாச்சு நான் இவ்வளோ நாள் பொறுத்திருந்தேன் இதுக்கப்புறம் பொறுக்க மாட்டேன் என் பையனை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படி கூட்டிகிட்டு வரல நடக்கிறதே வேறு அப்படின்னோடனே உடனே வந்து அவர் மெசேஜ் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பையன் வேணுமா பையன் வேணும்னா இங்கே என்ன பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்துருங்க கண்டிப்பாக உங்கள் பையன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜ் வந்துட்டுருக்குது. அது எது பார்த்து செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஒரு வீடியோ வந்து கால் வருது. அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ராகவ் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. யாரா இது இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே வந்து முகத்தில் வந்து காஃப் கட்டிட்டு வராரு. யாரா நீ அப்படின்னோடனே யாராக இருந்தால் உனக்கு என்ன உன் பையன் உனக்கு வேணும்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படி கேட்டால் தான் உன் பையன் உனக்கு கிடைப்பான் அப்படி இல்லைன்னா கிடைக்க மாட்டான். இங்கே பாடுறா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் கேளு மாதிரி எதே கொடுத்துட்றேன் அதனால் என் பையனை ஏதாவது செஞ்சால் அவ்வளோதான். யாருக்கு பணம் வேணும் பணம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு தேவையானது என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் பார்த்து கால் பண்ணுறேன் ஆனால் எக்காரண்ட் கூட போலீஸ்க்கு போனேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு ஐயோ என் பையனை எதுவும் பண்ணிடாத உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எங்கள் 3 பேருமே சிரிக்கிறாங்க. விஜய் நிவின் அதுக்கப்புறமா குமரன் 3 பேருமே வந்து பார்த்தீங்களா அவனை எப்படி கதிகலங்க வச்சிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்படி அலறான் பார்த்தியா அவ்வளோ பாசண்டா டே உன் மேலே டேய் வேணாண்டா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை முதல்ல இவன் ரொம்ப பேசுகிறான் வா இல்லை பிளாஸ்டிக் வச்சு ஒட்டலாம் அப்படி சொல்லிட்டு ஒட்டி போயிடுறாங்க. ராகவ் செம்மையாக டென்ஷனாக அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து செல்லக்குட்டி உன்னை வச்சு தான்டா காய் நகர்த்தணும் அப்பாண்டமா என் அத்தையோட அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்களா அதுக்கு பதில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து குமரன் ப்ரோ நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இவனோட ஒரு வேளை உங்கள் அப்பா தரலன்னு வச்சுக்கோயேன் இவனோட ஒரு கையோ நம்ம வெட்டுவோம் நகத்தை வெட்டி அமுச்சிடுவோம் அப்படின்னோடனே கையை கொடுறாச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னோடனே வெட்டுறதுக்காக சும்மா பண்ணுறாரு. அப்புறம் பயந்து போயிடுறாரு ராகவ். 3 பேருமே சேர்ந்து ராகவ் நல்லா வெளுத்து வாங்குறாங்க. அடுத்து வந்து இது அப்படியே பார்க்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. டேய் என் பிள்ளைங்களை விடுங்கடா அவ்வளோதான்டா உனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார் மரியாதையாக அந்த பத்திரத்தை எங்ககிட்ட கொடு அப்படி கொடுக்கலனா நாங்கள் வந்து உன் பிள்ளைய விட மாட்டோம். எனக்கு இப்போ தாண்டா புரியுது நீங்கள் தாண்டா அந்த 3 பேரில் எவனோ ஒருத்தன் தானே அந்த வேலை செய்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும்டா ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் அதான் தெரிஞ்சு போச்சுல மரியாதையை பத்திரத்தை கொடுத்துட்டு டே என் மேலே நீங்கள் தேவையில்லாமல் என் பிள்ளை மேலே கை வைக்கிறீங்கடா நான் சும்மா விட மாட்டேன் அதையும் பார்க்கலாம் உன் பிள்ளை வேணும்னா மரியாதை பத்திரத்தை கொடு அப்படி பத்திரத்தை நீ கொடுக்கல பையனை நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாதுல்ல அதனால் உன் பையனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அனுப்புவோம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி.